ஒரு பல நாள் குழப்பத்திற்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இன்டர்வியூல பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தளபதி மீது விமர்சனம் செஞ்சு திருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு விளக்கம் தர மாதிரி ஒரு வீடியோவா தான் இருக்கும். அதாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, திமுக எங்களோட அரசியல் எதிரி, பாஜக எங்களோட கொள்கை எதிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால தொடர்ந்து திமுகவை பத்தியும் பாஜகவை பத்தியும் தளபதி விஜய் அவர்கள் பல விமர்சனங்கள் முன்வைத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அதிமுக பத்தி எந்த விதமான விமர்சனத்தையும் தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கல. அதனால எல்லாரும் சொன்னது என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட தான் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் அதிகமாகவே பரவியது. அதுக்கப்புறமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியானது. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியான உடனே பல தரப்பு அதுக்கான ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே மாதிரி தளபதி விஜயும் ஃபர்ஸ்ட் டைம் அதிமுக பத்தி பேசியிருந்தாங்க. அதிமுக பத்தி என்ன பேசியிருந்தாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டணியில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில கூட்டணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி தான் இதை அறிவித்திருக்க வேண்டும், அமித்ஷா அறிவித்திருக்க கூடாது. அமித்ஷா கூட்டணியை ஏற்படுத்தி இருக்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்படுத்தி இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி மாதிரி தெரியல, பாஜக வலுக்கட்டாயமாக அதிமுகவை இழுத்து கூட்டணி வைத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தளபதி விஜய் அவர்கள் முன்வைத்தாங்க. அதுக்கப்புறமா சோசியல் மீடியாலும் சரி, திமுக நிர்வாகிகள் முக்கியமா பல அரசியல் கட்சி விமர்சகர்கள் பேசின விஷயம் என்னன்னா, அதிமுக தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ ஒத்துக்கலனாலும் டிசம்பர் மாசம் அதிமுக ஒத்துக்கும், நம்ம பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட வாக்கு சதவீதத்தை பெருமளவுல காமிச்சிட்டு அப்ப கூட்டணியை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி தளபதி இருந்தாங்க. ஆனா திடீர்னு அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்த உடனே தளபதி சம கோபப்பட்டு இந்த ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் பரவியது. இது எல்லாத்துக்குமே சூப்பரான பதில் சொல்றதை விட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்பயுமே நாங்க அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை, அதிமுகவை விமர்சனம் செய்யும் அவசியம் எங்களுக்கு கிடையாது. இப்ப திமுகவை தான் விமர்சனம் செய்யணும், ஆளும் கட்சியை தான் விமர்சனம் செய்யணும். அதிமுகவுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. போன டைம் ஒழுங்கா ஆட்சி செய்யல, அதனால மக்கள் இப்ப அவங்களை நிராகரித்து விட்டார்கள். இப்ப திமுக ஒழுங்கா ஆட்சி செய்யாம இருக்கு, அவங்க என்னென்ன தப்பு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேசணுமே ஒழிய எதிர்கட்சி என்னென்ன விஷயங்கள் ஒழுங்கா செயல்படல அப்படிங்கிற விஷயத்த பேசக்கூடாது. இப்பவுமே நாங்க அந்த ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணதற்கான காரணம் நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிஜேபி எங்களோட கொள்கை எதிரி. பிஜேபி கூட்டணி அதிமுக கூட வைத்ததுனாலதான் பிஜேபியை தான் விமர்சனம் செய்திருந்தோம். நாங்க அதிமுகவை விமர்சனம் செய்யல, அதிமுக யார் கூட வேணா கூட்டணி வைக்கட்டும் அப்படிங்கிற விளக்கத்தை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ரொம்ப சூப்பரான விஷயமா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்னது நாங்க இப்போதைக்கு எந்த கட்சியோடும் கூட்டணியை பத்தி பேச முடியவில்லை, எங்களால பேச முடியாது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். எப்படி எங்களால பேச முடியும், எங்களோட வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணல, எதையுமே ப்ரூவ் பண்ணாம நான் எந்த கட்சியோடையும் எங்களுக்கு இத்தனை சீட் வேணும் அத்தனை சீட் வேணும் அப்படி சொல்லி பேச முடியாது. இதை பல அரசியல் விமர்சகர்கள் என்ன வேணா பேசுவாங்க. ஆனா நாங்க அதை பத்தி இது வரைக்கும் எந்த விதமான விஷயத்தையும் பேசல. டிசம்பர் மாசம் நெருங்கும் போது, அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் 3 முறை சுற்றுப்பயணம் செல்ல போறாங்க, மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா. அதுக்கு அப்புறம் தான் டிசம்பர் மாசம் அப்புறம் தான் நாங்க கூட்டணியை பத்தி என்ன விதமான பேச்சுவார்த்தையும் நடத்த முடியும். இப்போதைக்கு நடத்தவில்லை, நடத்தவும் மாட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளா அதிமுக பிஜேபி கூட்டணி மீது தளபதி பயங்கர கோபத்துல இருக்காங்க அப்படி சொல்லி விமர்சனம் செய்தவர்கள் எல்லாத்துக்குமே ஆதவ் அர்ஜுன் சூப்பரான பதில் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் சார். ஒரு பல நாள் குழப்பத்திற்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இன்டர்வியூல பதில் சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிகிறது.
ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். தளபதி ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தளபதி மீது வந்து விமர்சனம் செஞ்சு திருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு விளக்கம் தர மாதிரி ஒரு வீடியோவா தான் இருக்கும். அதாவது வந்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க, திமுக வந்து எங்களோட அரசியல் எதிரி, பாஜக வந்து எங்களோட கொள்கை எதிரி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து தொடர்ந்து திமுகவை பத்தியும் பாஜகவை பத்தியும் வந்து தளபதி விஜய் அவர்கள் பல விமர்சனங்கள் வந்து முன்வைத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அதிமுக பத்தி வந்து எந்த விதமான விமர்சனத்தையும் வந்து தளபதி விஜய் அவர்கள் கொடுக்கல. அதனால வந்து எல்லாரும் சொன்னது என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட தான் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி வந்து வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து அதிகமாகவே பரவியது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உறுதியானது. ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உறுதியான உடனே வந்து பல தரப்பு வந்து அதுக்கான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. அதே மாதிரி தளபதி விஜயும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிமுக பத்தி வந்து பேசியிருந்தாங்க. அதிமுக பத்தி என்ன பேசியிருந்தாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டணியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கூட்டணி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா, ஸோ வந்து இது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா வந்து நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தான் இதை வந்து அறிவித்திருக்க வேண்டும், அமித்ஷா வந்து அறிவித்திருக்க கூடாது, அமித்ஷா வந்து கூட்டணியை வந்து ஏற்படுத்தி இருக்க கூடாது, எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்படுத்தி இருக்கணும். ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி மாதிரி தெரியல, பாஜக வந்து வலுக்கட்டாயமாக அதிமுகவை இழுத்து கூட்டணி வந்து வைத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் முன்வைத்தாங்க. அதுக்கப்புறமா சோசியல் மீடியாலும் சரி, திமுக நிர்வாகிகள் முக்கியமா வந்து பல அரசியல் கட்சி விமர்சகர்கள் பேசின விஷயம் என்னன்னா, ஸோ வந்து அதிமுக தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. ஸோ வந்து இப்போ ஒத்துக்கலனாலும் டிசம்பர் மாதம் வந்து அதிமுக வந்து ஒத்துக்கும், அது நம்ம பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட வாக்கு சதவீதத்தை பெருமளவில் காமிச்சிட்டு அப்போ வந்து கூட்டணியை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்த உடனே தளபதி சம கோபப்பட்டு இந்த ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பரவியது. இது எல்லாத்துக்குமே சூப்பரான பதில் சொல்றதை விட விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்பயுமே வந்து நாங்கள் அதிமுகவை விமர்சனம் செய்யவில்லை, அதிமுகவை விமர்சனம் செய்யும் அவசியம் வந்து எங்களுக்கு கிடையாது, இப்போ வந்து திமுகவை தான் விமர்சனம் செய்யணும், ஆளும் கட்சியை தான் விமர்சனம் செய்யணும், அதிமுகவுக்கு சரியான தண்டனை வந்து கிடைத்து விட்டது, போன டைம் வந்து ஒழுங்கா ஆட்சி செய்யல, அதனால் வந்து மக்கள் வந்து இப்போ வந்து அவங்களை வந்து நிராகரித்து விட்டார்கள், இப்போ வந்து திமுக ஒழுங்கா ஆட்சி செய்யாம இருக்கு, அவங்க என்னென்ன தப்பு செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பேசணுமே ஒழிய வந்து எதிர்கட்சி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஒழுங்கா செயல்படல அப்படிங்கிற விஷயத்த பேசக்கூடாது. இப்பவுமே நாங்க அந்த ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணதற்கான காரணம் வந்து நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிஜேபி வந்து எங்களோட கொள்கை எதிரி, பிஜேபி கூட்டணி அதிமுக கூட வைத்ததுனாலதான் வந்து பிஜேபியை தான் விமர்சனம் செய்திருந்தோம், நாங்க அதிமுகவை விமர்சனம் செய்யல, அதிமுக யார் கூட வேணா கூட்டணி வைக்கட்டும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ரொம்ப சூப்பரான விஷயமா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொன்னது வந்து, நாங்க இப்போதைக்கு வந்து எந்த கட்சியோடும் கூட்டணியை பத்தி பேச முடியவில்லை, எங்களால பேச முடியாது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும், எப்படி எங்களால பேச முடியும், எங்களோட வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணல, எதையுமே ப்ரூவ் பண்ணாம நான் வந்து எந்த கட்சியோடையும் எங்களுக்கு வந்து இத்தனை சீட் வேணும் அத்தனை சீட் வேணும் அப்படி சொல்லி பேச முடியாது. இதை வந்து பல அரசியல் விமர்சகர்கள் என்ன வேணா பேசுவாங்க, ஆனா நாங்க வந்து அதை பத்தி இது வரைக்கும் எந்த விதமான விஷயத்தையும் பேசல. ஸோ டிசம்பர் மாதம் நெருங்கும் போது, அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் வந்து 3 முறை வந்து சுற்றுப்பயணம் வந்து செல்ல போறாங்க, மே 15ஆம் தேதிக்கு அப்புறமா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்புறம் தான் வந்து நாங்கள் கூட்டணியை பத்தி என்ன விதமான பேச்சுவார்த்தையும் நடத்த முடியும், இப்போதைக்கு நடத்தவில்லை, நடத்தவும் மாட்டோம் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி மீது தளபதி வந்து பயங்கர கோபத்துல இருக்காங்க அப்படி சொல்லி விமர்சனம் செய்தவர்கள் எல்லாத்துக்குமே ஆதவ் அர்ஜுன் சூப்பரான பதில் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் சார்.